மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில் நான் தாமோதரன் பிரகாஷ். முதல்ல இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கவுண்டிங்க்கு 4ஆம் தேதி வரைக்கும் டைமிங் இருக்குது. இந்த டைமில் இந்த தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். முதல்ல விஜய் பயங்கர உற்சாகமாக சந்தோஷமாக கரபுரண்டு ஓடுது. 3 ஜோசியர் வந்துட்டாங்க. எப்போ முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு 4ஆம் தேதி கரெக்டான நாளா, இல்லை 5ஆம் தேதி கரெக்டான நாளா, 6ஆம் தேதி கரெக்டான நாளா அப்படின்றத முழுக்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி தயாராகிட்டுருக்காங்க. புசி ஆனந்த், நம்ம ஆதவ் அர்ஜுனா எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. விஜய் முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படின்றது தான். அதை இப்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி சந்திரசேகர் ஜோசப் விஜய் ஆகிய நான்னு சொல்லாமா, இல்லை தாத்தா பேரை சேர்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பேரராசி பொருத்தம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்திரசேகர் ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்ற மாதிரி அந்த உச்சரிப்பை பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க. இது விஜய் சைடில். முதல்வர் சைடில் நம்ம உதயநிதி புறப்பட்டு அவர் துபாயிலேருந்து ஸ்பெயினுக்கு போயிட்டார். ரைட்டா? முதலமைச்சர் சைடில் சென்னையிலேருந்து புறப்பட்டு மதுரைக்கு போகிறாரு. மதுரையிலேருந்து காரில் கொடைக்கானலுக்கு போயிருக்காரு. சென்னையிலையும் எந்த அமைச்சரும் யாரும் அவரை வழி அனுப்பக்கூடாதுன்னு உத்தரவு போட்டார். மதுரையில் ஏர்போர்ட்டில் இறங்கும்போது மூர்த்தியும் தளபதியும் அங்கே வந்திருந்தாங்க. ஃபோன்லேயே கூப்பிட்டு நீங்களாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டி துரத்தி விட்டார் முதலமைச்சர். இது ஸ்டாலின். எடப்பாடி அங்கே எடப்பாடியில் இருந்தார். அங்கே யாரும் அவரை பார்க்குற மாதிரி இல்லை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எடப்பாடிக்கு இருந்தது. அங்கே யாரும் அவரை பார்க்கலை அப்படின்ன உடனே இங்கே சென்னைக்கு வந்துட்டார். இங்கேயும் யாரும் அவரை பார்க்கல. நம்ம தினகரனும் சந்தீப் ராய் ரத்தோரும் தான் ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சத்தியமூர்த்தி மூலமாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலை மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் 3 தலைவர்களும். இப்போ தமிழ்நாட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு முதலமைச்சர் தான் இருந்தார். அவர் பேர் ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின். இப்போ தமிழ்நாட்டுக்கு 3 முதலமைச்சர் இருக்காங்க. ஒன்று ஜோசப் விஜய், இன்னொன்று எடப்பாடி கே பழனிசாமி, 3வது மு.க. ஸ்டாலின். 3 முதலமைச்சர்களோட தமிழ்நாடு இன்றைக்கி களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா திமுக உடைய மேனேஜ்மெண்ட்டில் ஏற்பட்ட ஒரு ஃபெயிலியர் தான் இந்த மாதிரி ஒரு கலேபரம் உருவாவதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவுடைய மேனேஜ்மெண்ட்டில் என்ன ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, திமுக 180லேருந்து 200 தொகுதிகளுக்கு ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நிலவரம் இருந்தது. தேர்தல் அறிக்கை பக்காவாக வந்தது. ரைட்டுங்களா? அதே மாதிரி 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்துருந்தாங்க. மகளிருக்கு கொடுக்கக்கூடிய தொகை மகளிரோட ஆதரவு 200 தாண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தது. திமுக 8000 ரூபாய் கொடுக்குறேன்ன ஒன்று ஏடிஎம்கே 10,000 ரூபாய் தரேன்னாங்க. திமுக 2000 ரூபாய் கொடுக்குறேன்ன ஒன்று அதிமுகவும் 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. இந்த சூழ்நிலையில் தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஸ்டாலின் கூட்டுறார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி
தோத்தா மாசேக்கலான உங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். வேட்பாளர் பட்டியலை வந்து நான் வெளியிடுவேன். அந்த வேட்பாளர் பட்டியல் வந்து நீங்கள் வந்து சரியாக ஃபாலோ பண்ணணும். அவங்கள வந்து வெற்றி பெற வைக்கணும். யாருன்ற வேட்பாளர் பட்டியலை நான் வெளியிடுவேன் அப்படின்னா. ஸோ இது வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டணியிலேருந்து தேர்தல் அறிக்கையிலிருந்து பிரச்சாரத்துக்கான ஏற்பாடுகள் வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்த ஸ்டாலின் வந்து வேட்பாளர் பட்டியலை வந்து சரியாக வெளியிடுவார் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்பது வந்து திமுக வட்டாரத்தில் இருந்தது. ஆனால் அதிமுக வேட்பாளர் பட்டியல் வந்து வெளியிடுறாங்க. பலர் வந்து காசு செல்வாக்குடையவங்க, எடப்பாடி 20 கோடி ரூபா வாங்கினார் வேட்பாளர்கள் கையில், அப்படி இப்படிலாம் அலிகேஷன்ஸ்லாம் நிறைய வந்தது. ஆனால் யார் நல்லா செலவு பண்ணுவாங்க, தொகுதிக்கு யார் ஃபிட்டாக இருப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் 100க்கு 95% மிக சரியான வேட்பாளர் பட்டியலை வந்து எடப்பாடி வந்து வெளியிட்டார். அஃப்கோர்ஸ் விஜய்க்கு வந்து வேட்பாளர் பட்டியல் அங்கே நிற்கிற வேட்பாளர் யாருன்னு விஜய்க்கும் தெரியாது, வேட்பாளர் யாருன்னு அந்த கட்சிக்காரங்களுக்கே தெரியாது. ஒரு பூத் ஏஜெண்ட் வந்து யார் வேட்பாளர்னு தெரியாமல் பூத் ஏஜெண்ட் வந்து கலங்கி நிற்கும்போது திமுககாரங்க தான் அந்த முன்னாடி ஓட்டின ஷீட்டை பார்த்து வேட்பாளர் பேரை ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அளவில் தான் தாவேக்கா வந்து இருந்தது. தாவேக்கோட வேட்பாளர் யாருக்குமே விஜய் தெரியாது. யார் பேரை சொல்லியும் விஜய் வந்து ஓட்டு கேட்கவே இல்லை, வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தவே இல்லை. இது வந்து டிவிக்கு. ஆனால் திமுக வெளியிட்ட வேட்பாளர்களில் தான் இந்த 180லேருந்து 200 தொகுதி ஜெயிப்போம் அப்படின்ற திமுகவுடைய நிலை வந்து சரியாக ஆரம்பிச்சு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னையில் ஆரம்பிக்குது. எக்மோரில் பரந்தாமன் இவர் வந்து செய்தி தொடர்பாளராக இருக்கார், எல்லா தலைவர்களுக்கும் தெரிஞ்சவராக இருக்கார். அந்த பரந்தாமன் வந்து காயடிக்கப்படுறார். அதே மாதிரி திருவிக்கா நகரில் தாயகம் கவி, அவரும் எல்லாருக்கும் தெரிஞ்சவராக இருக்கார், தலைவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சவராக இருக்கார், அவரும் காயடிக்கப்படுறார். 3வது அம்பத்தூரில் ஜோசப் சாமுவேல், இவரும் வந்து காயடிக்கப்படுறாரு. அண்ணாநகர் மோகனுடைய மகனை வந்து வில்லிவாக்கத்தில் வேட்பாளராக இறக்கிறது தலைமையுடைய டெசிஷன். அது ஆதவ அர்ஜுனா அங்கே நிற்கிறதுனால அங்கே களமிறக்குறாங்க. கொளத்தூரில் வந்து ஸ்டாலின் போட்டி போடுறார். கொளத்தூர் வில்லிவாக்கம் இந்த 2 தொகுதியை தவிர இவர் கண்ட்ரோலில் இருந்த தொகுதிகள், சேகர் பாபு என்கிற மாவட்ட செயலாளர் கண்ட்ரோலில் இருந்ததில் அவர் வந்து 3 பேரை கேண்டிடேட்டை காயடிக்கிறார். ரைட்டுங்களா? அங்கே அம்பத்தூர் ஜோசப் சாமுவேல், திருவிக்கா நகர் தாயகம் கவி, எக்மோர் வந்து பரந்தாமன், இந்த 3 பேரையும் சேகர் பாபு வந்து முழுக்க காயடிக்கிறார். இவங்களுக்கு காசும் கொடுக்கல. இவர் ஆல்டர்னேட்டிவாக நிற்க வச்ச வேட்பாளர் இருக்காங்க இல்லைங்களா, இப்போது திருவிக்கா நகர் பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் வந்து எக்மோர் கேண்டிடேட்டாக தமிழன் பிரசன்னாவோட சேர்ந்து கேண்டிடேட்டாக கேட்டவர். தமிழன் பிரசன்னாவும் ரவிச்சந்திரனும் சேகர் பாபாவை சுற்றி வந்து அவங்க வந்து வேட்பாளர் கேட்டாங்க. அதில் ஒருத்தரை வந்து திருவிக்கா நகருக்கு அடிக்கிறாரு, வேட்பாளர் ஆக்குறாரு. ஒருத்தரை வந்து தமிழன் பிரசன்னாவை வந்து எக்மோருக்கு வேட்பாளர் ஆக்குறாரு. இவங்க 2 பேருமே காசு இல்லாதவங்க, காசுக்காக வந்து சேகர் பாபுவை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்குது. எல்லா தொகுதியிலையும் சென்னையில் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்படுது திமுகவால். ஆனால் இந்த 2 தொகுதிகளில் சுத்தமாக கொடுக்கல. வில்லிவாக்கத்தில் வந்து பேராசிரியருடைய பேரன் வெற்றியழகன் அப்படின்ற ஒரு பேரனை வந்து தொடர்ந்து காயடித்து அவரை வந்து அரசியலை விட்டு விலகி போகிற அளவுக்கு
சேகர் பாபு பண்ணார். இந்த சேகர் பாபுவுடைய மாவட்டத்தை 2ஆக பிரிக்க போகிறாங்க. 2ஆக பிரித்தா எக்மோரில் பரந்தாமன் ஜெயிச்சார்னா அவர் வந்து மந்திரி ஆகிடுவார் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக பரந்தாமனை டோட்டலாக காலி பண்ணுறாங்க. அப்போது இங்கே தான் ஆரம்பிக்குது திமுகவுடைய 180லேருந்து 200 ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளுடைய வீழ்ச்சி வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து சென்னையில் தான் ஆரம்பிக்குது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அண்ணா நகரில் முழுக்க மோகன் வந்து ஒரு 25 கோடி ரூபாய் செலவு பண்ணி நிறைய மாடல் ஸ்கூலு, ஐஏஎஸ் அகாடமி, கார்ப்பரேஷன் கிரவுண்டுங்களெல்லாம் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி அவர் வந்து தனியாக ஜெயிக்கிற அளவுக்கு இருந்தார். அந்த அண்ணா நகர் மோகனுக்கு கொடுக்காம மோகனோட பையனை தூக்கி வில்லிவாக்கத்தில் கொடுக்குறாங்க. இது வந்து இது வந்து அண்ணா நகர். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் அவுட்டு, அண்ணா நகரில் பிரச்சனை வருது திமுகவுக்கு, வில்லிவாக்கத்தில் பிரச்சனை வருது, திருவிக்கா நகரில் பிரச்சனை வருது, எக்மோரில் பிரச்சனை வருது, துறைமுகத்தில் சேகர் பாபுவுக்கு டஃப்பான ஒரு நிலவரம். அப்போது சென்னை நகரில் ஒரு 16 தொகுதிகள் ஜெயித்த திமுக ஈஸியாக அந்த பழைய கேண்டிடேட்ஸே வந்து இவங்க ட்ராவல் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு தொகுதிகள். அஃப்கோர்ஸ் வில்லிவாக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டு. ஆதவ் அர்ஜுனாவுக்கு பதில் அண்ணாநகர் மோகனோட பையனை நிற்க வைக்கிறதுன்றது பெரிய கரெக்ட். அதே மாதிரி மயிலாப்பூர்லேயும் அதே ப்ராப்ளம். மயிலாப்பூர் எம்எல்ஏ வந்து தொகுதி பக்கமே திரும்பி கூட பார்க்கல. அவர் வந்து போட மாட்டாங்க அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு இருந்தது. அவரை வந்து போட்டாங்க, மயிலை வேலு. அதே மாதிரி டி நகரில் அன்பழகன், அன்பழகனுடைய மகன் ராஜா அன்பழகன் வந்து வேட்பாளராக போடுறாங்க. ராஜா அன்பழகன் வந்து ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டரு. அவரை வேட்பாளராகினோடனே கருணாநிதினு அன்பழகனுடைய தம்பி வந்து தன்னுடைய மகளை வந்து டிவிகேக்கு அனுப்பி அவர் வந்து டிவிகேக்கு வேலை செய்ய ஆரம்பித்தார். அதனால தான் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து டிவிகே புசி ஆனந்தே அங்கே போடுறார். டி நகர் தொகுதியில் நீங்கள் நில்லுங்க அப்படின்றது வந்து கருணாநிதி சொன்ன இன்ஃப்ளூயன்ஸு. அது வந்து திமுகக்குள்ளேயே நடந்த ஒரு மோதல். இதில் டி நகரும் அடி வாங்குதுங்களா. அதுக்கப்புறம் வேளச்சேரியில் ஹசன் முகமது அலி ஜின்னா அப்படின்றவர் வந்து, அதாவது பிளாட்ஃபார்மில் கடை வச்சுருந்தவர் ஜேஎம் அருண் பிளாட்ஃபார்ம் வியாபாரியாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். இப்போ சிந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் ஹெவியாக அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு சிந்தாதிரிப்பேட்டைன்னு சொல்லக்கூடிய சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, உதயநிதி தொகுதியுடைய ஹாட்டாக இருக்கிற இடத்துல ஆர்வன் பண்ணக்கூடிய அராஜகம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய அராஜகம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் மார்க்கெட்டை வாங்கிட்டு பெருசாக பண்ணிட்டுருக்காரு. அதில் வந்து கோடிக்கணக்கில் அவருக்கு டெய்லி லாபம் வருது. இந்த கோடிக்கணக்கான லாபம் வந்து ஹசன் முகமது அலி அப்படின்ற அவங்க பையனை வந்து பெருசாக்கிடுச்சு. அவர் ஏசி காரில் தான் வருவார். ஏசி காரை விட்டு அவர் இறங்கவே மாட்டார். அவர் மேலே மிக கடுமையான அதிருப்தி வந்து தொகுதியில் இருக்குது. அங்கே வந்து ஒரு டிஎம்கே கேண்டிடேட்டை போடணும். அங்கே வந்து அசோக்குன்னு ஏடிஎம்கே கேண்டிடேட்டை போடுறாங்க. அங்கே வந்து டிஎம்கே கேண்டிடேட்டை போடணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய டிமாண்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஆர்வன்னு பாலிட்டிக்ஸை வந்து எப்படி பண்ணுறாருன்னா, ராகுல் காந்தி வந்து திமுகவோட கூட்டணிக்கு தயாராக வராத போது திமுக வந்து சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக அதான் மூவ் பண்ணி திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதி பண்ணி கொண்டு வராங்க. அப்போது கார்கே வந்து ரொம்ப முக்கியமான ஆள் ஆகிறார். அந்த கார்கேக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அந்த கார்கே மூலமாக ஹசன் முகமது அலியை வந்து வேளச்சேரியில் வேட்பாளராகிறாங்க. அகெயின் காங்கிரஸ் வேட்பாளராக ஹசன் முகமது அலியை கொண்டு வராங்க. முழுக்க அதிருப்தியில், அதாவது ரியலாக இருக்கக்கூடிய யதார்த்தத்தையே தெரிஞ்சிக்காத ஒரு ஆளாக தான் அருண் பாய்.
ரவுடிசம் நிறைய விஷயங்கள் அவர் ஃபேமஸ். அவர் யதார்த்தத்தை டோட்டலாக புரிஞ்சிக்காம எல்லாத்தையுமே இந்த ஆதவ் அர்ஜுனா மாதிரி நம்பர் 2ல் தான் விளையாடுவாங்க. லாட்ரி டிக்கெட்டில் விளையாடுற மாதிரி இவங்க விளையாடக்கூடிய விளையாட்டு வந்து நம்பர் 2ல் ஹசன் முகமது அலி ஜின்னா அங்கே மைனஸ் ஆகிறார். ரைட்டுங்களா? இது இந்த மாதிரி கிட்டத்தட்ட 6-7 தொகுதிகள் வந்து சென்னை நகர்லேயே ராங் வேட்பாளர் சாய்ஸால் போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா துறையூர் திருச்சியில் தொடர்ந்து 3 முறை ஸ்டாலின் குமார்ன்றவர் வந்து திமுக எம்எல்ஏவாக இருக்கார். அவருக்கும் நேருவுக்கும் ஆகலை, அமைச்சர் நேருவுக்கும் ஆகலை. உடனே அவரை கவுத்துட்டு காங்கிரஸ் கேண்டிடேட்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி தாம்பரம் எஸ்ஆர் ராஜா அவர் வந்து தொகுதியில் நிறைய செலவு பண்ணி பக்காவாக தொகுதி வச்சுருந்தார். துர்கா ஸ்டாலின் வந்து டாக்டர் கிருத்திகா தேவி அப்படின்னு ஒரு அம்மா வந்து துர்கா ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்க வந்து தாம்பரம் தொகுதியில் கன்ஃபார்மாக ஜெயிக்கக்கூடிய எஸ்ஆர் ராஜாவை தூக்கிட்டு டாக்டர் ஆர்எஸ் கிருத்திகா தேவின்றவங்கள நிறுத்துகிறாங்க. அவங்க தான் நிறுத்தினாங்க அப்படின்றது வந்து முதல்ல யாருக்கும் தெரியாமல் போச்சு. அது ஒரு குழப்பத்தில் போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா துர்கா ஸ்டாலினே வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அங்கே. அந்த அளவுக்கு அந்த தொகுதி போகுது. ரைட்டுங்களா? அதே மாதிரி பல்லாவரம் வந்து கருணாநிதினு ஒரு திமுககாரர், அவர் வந்து 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி நிற்கிறாரு. அவர் வந்து நின்னா ஜெயிச்சிருவார்ன்றதுனால அதிமுக மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் வந்து தாம்பரம் தொகுதிக்கு ஓடுறாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து தேமுதிக கேட்குதுன்னு அனகை முருகேசனுக்கு அங்கே கொடுக்குறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில் விளாத்திக்குளம் தொகுதியில் மார்க்கண்டேயன் அப்படின்னு ஒரு அதிமுக காரரை நிறுத்துகிறாங்க. அது வந்து ஒரு மைனஸ் ஆகுது. தூத்துக்குடி அதே மாதிரி தூத்துக்குடியில் கீதா ஜீவன் வந்து சுத்தமாக வேலை பார்க்கலாம். கோவில்பட்டியில் வந்து நாயுடு சமூகம் தான் கொஞ்சம் டாமினன்ட் சமூகம். அங்கே வந்து நாயுடு கம்யூனிட்டியில் கடம்பூர் ராஜுன்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அவருக்கு பதிலாக ஒரு தேவர் கம்யூனிட்டியில் ஒரு கேண்டிடேட்டை கொடுக்குறாங்க கோவில்பட்டியில். தென் மாவட்டம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேவர் முக்குலத்தோர் சமுதாய டாமினேஷனுக்கு எதிரான வாக்களிப்பு என்பது அந்த ஏரியாவில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது அதிமுகவுக்கு எதிரான வாக்களிப்பாக மாறும். ரைட்டுங்களா? இப்போ அஃப்கோர்ஸ் சசிகலா அந்த வாக்குகள்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவருக்கு ஃபேவரான வாக்குகளை சசிகலா தென்னந்தோப்பு சின்னத்தில் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல கோவில்பட்டியில் வந்து ஒரு தேவர் கேண்டிடேட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அங்கே வந்து ஏன் தேவர் கேண்டிடேட் கொடுக்குறாங்கன்னா கீதா ஜீவன்ற மந்திரியுடைய வசூலை பார்க்கக்கூடிய ஒரு முக்குலத்தோர் ஒருத்தர் வராரு. அவருக்கு சீட்டு வேணும்னு சொல்லிட்டு கீதா ஜீவன் தான் கோவில்பட்டியில் கொடுக்குது. அதே மாதிரி திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு டிரைவராக இருக்கக்கூடிய ஒரு பையன் அங்கே வந்து ஒட்டப்பிடாரம்னு ஒரு தொகுதி சண்முகையான்னு ஒரு கேண்டிடேட்டு. அவர் வந்து பெரிய அளவுக்கு செலவு பண்ணி அந்த தொகுதியை பக்காவாக வச்சுருந்துருக்காரு. தேவேந்திர குல வேளாளர் இனத்தை சேர்ந்தவர் சண்முகையா. அவர் வந்து 3 தடவை ஜெயிச்சிட்டாரு. இந்த தடவை ஜெயிச்சிட்டார்னா அவர் வந்து மந்திரி ஆகிடுவார் அப்படின்றதுனால அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னோட டிரைவரை கொண்டு போய் அங்கே நிறுத்துறாரு. அது கடைசியில் உதயநிதி தன்னுடைய கேன்வாஸில் போயிட்டு சண்முகையாவை கூப்பிட்டு பேசுகிறாரு. ஆனால் இன்றைக்கி அந்தளவுக்கு எந்த அளவுக்கு அந்த தொகுதி போயிடுச்சுன்னா 10,000 ஓட்டு தான் கிருஷ்ணசாமி வாங்குவார். புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயும், செகண்ட் வந்து அமமுக சுந்தர்ராஜன், 3rd பிளேஸில் திமுக போயிடுச்சு. ரைட்டுங்களா? அந்தளவுக்கு இதுவாகிடுச்சு. அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தில் ஊர்வசி அமிர்தராஜ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவரை வந்து காங்கிரஸில் போட்டிருக்காங்க. அது கடுமையான அதிருப்தியில் போயிட்டுருக்கு. நாங்குநேரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூபி மனோகரன், அதுவும் கடுமையான அதிருப்தியில் போயிட்டுருக்கு. பாளையங்கோட்டையில் வந்து பியூட்டிஃபுல்லான டிஎம்கே தொகுதி. அங்கே வந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இங்கே வந்து அப்துல் வகாப் கேண்டிடேட்டு.
அப்துல் வகாப்புக்கு இங்கே கொடுத்ததுனால ஒரு வேலையே பார்க்கல. மற்ற தொகுதிகள் எல்லா இடத்துலையும் காசு கொடுத்துருக்காங்க, பாளையங்கோட்டையில் காசே கொடுக்கல. அப்துல் வகாப் வந்து அந்த தொகுதியை ரொம்ப டஃப்பாக கொண்டு வந்திருக்கார். அதே மாதிரி தென்காசியில் அன்பகம் கலைன்னு ஒருத்தர் ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவருடைய மகன் வந்து நிற்கிறாரு அப்படின்னு அவருக்கு கொடுக்குறாங்க தென்காசியில். அன்பகம் கலை பையன்தான் அவர் வந்து அடுத்த மந்திரி ஆகிடுவாராம், இப்போவுமே ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து அந்த தொகுதியே மோசமாக இருக்குது. சங்கரன் கோவிலில் ராஜா அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து மாவட்ட நிர்வாகி, அவர் நின்னா ஜெயிப்பார் அப்படின்றதுனால அவருக்கு அங்கே கொடுக்கவே இல்லை. அந்த ராஜாவை வந்து வாசுதேவநல்லூரில் ஆனந்தன் ஐயாசாமின்னு ஒரு பிஜேபி கேண்டிடேட்டு ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறாரு. அங்கே கொண்டு போய் சங்கரன் கோவிலில் நிற்க வேண்டிய ராஜாவை வந்து வாசுதேவநல்லூரில் இறக்குனதுனால சங்கரன் கோவிலும் பிரச்சனையாக இருக்குது, வாசுதேவநல்லூரும் பிரச்சனையாக இருக்குது. கரூரில் வந்து செந்தில் பாலாஜி நிற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. நீ நிற்காத உனக்கு கெட்ட பேருன்றாரு. என் தம்பிக்காவது கொடுங்க, அசோக்குக்கு கொடுங்கன்றாங்க. அசோக்குக்கும் கொடுக்க முடியாது, நீ இங்கே கெட்ட பேர் அப்படின்னா ஒரு வயசானவரை கொண்டு வந்து நிற்கிறாங்க. இப்போது தாராபுரத்தில் வந்து கயல்விழி செல்வராஜ்னு தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் ஒரு அருந்ததியரை போடுறாங்க. அதே மாதிரி வால்பாறையில் டிவிக்கே நம்பர் 1 இடத்துக்கு வருது. வால்பாறையில் எப்படின்னா, டாக்டர் ஸ்ரீதர் அப்படின்ற ஒருத்தரை வந்து அவர் தேவேந்திரகுல வேளாளர், அவர் வந்து அவரை கேண்டிடேட்டாக போடுறாங்க. இவங்க வந்து அருந்ததியரை நிற்க வைக்கிறாங்க திமுகவில். இப்போது டிகேவி கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய டாக்டர் ஸ்ரீதர் வந்து ஜெயிக்கிற கண்டிஷனுக்கு அங்கே வந்துக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்கவே கேண்டிடேட் செலெக்ஷனில் டிஎம்கே பண்ண வீக்னஸ்ஸு திமுகவை பெரிய அளவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொண்டு வந்து 180 to 200 இருந்தது வந்து இன்றைக்கி ஒரு 150 தான் வரும் திமுக அப்படின்ற நிலைமைக்கு மிகப்பெரிய செட்பேக் கொண்டு வந்திருக்கு. அதிமுகவுடைய பிரச்சாரம் வந்து பெரிய அளவுக்கு எடுபடலை. தாவேகாவுடைய பிரச்சாரத்தில் ரொம்ப முக்கியமானது வந்து கலைஞர் டிவி. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கலைஞர் டிவி கொடுத்தாரு. அந்த டிவியில் வந்து அப்போது வந்து கேபிள் டிவி நிறுவனம் சன் டிவி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரம் விஜய் படம் வந்து போட்டாங்க அவங்க. சுறா, வேட்டைக்காரன், இதெல்லாம் வந்து பல முறை போடப்பட்ட சன் டிவியில் போடப்பட்ட படங்கள்னு வச்சுக்கோங்களேன். விஜயை வந்து டிவியில் பார்த்து அவர் ஆடுறதை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அந்த கலைஞர் டிவின்றது வந்து ஒரு பெரிய விஷயமாக பரவி அது இளைஞர்கள் மனதில் ஊடுருவி பரவி இருக்குது. இப்போது விஜய் எது சொன்னாலும் உண்மை அப்படின்ற மாதிரி நம்பக்கூடிய அளவுக்கு அந்த டிவி பிரச்சாரம் என்பது பெரிய அளவுக்கு போயிருக்கு. ஸோ இதுதான் நிலவரங்கள். திமுக வந்து 180லேருந்து 200 தொகுதிகள் வர வேண்டிய திமுக இன்றைக்கி பல இடங்களில் வந்து தோல்வி முகத்துக்குள்ளே போகிறதுக்கு காரணம் திமுகவுடைய சேகர்பாபு மாதிரி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் ஒவ்வொருத்தரும் பண்ண வேலைகள். இந்த வேட்பாளர் தேர்வில் வந்து ஸ்டாலின் வந்து பெரிய அளவுக்கு நெகட்டிவாக பண்ணிட்டாரு அப்படின்ற விமர்சனம் வந்து பெரிய அளவுக்கு திமுகக்குள்ளேயே எதிரொலிக்குது. இதுதான் திமுக வந்து இன்றைக்கி ஷேக் ஆகியிருக்கக்கூடிய ஒரு நிலவரத்துக்கான காரணம். நன்றி, வணக்கம்.